தமிழ்நாட்டு இந்துத்துவாவிற்கு பெரிய வரவேற்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சரும் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் பேசிய அவர், ஆன்மீக அரசியல் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என கூறினார். உங்களோடு 10 ஆண்டு காலம் பயணித்த டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாரு, எனக்கு இருண்ட காலம் அது. எனக்கு நான் கஷ்டப்பட்ட எல்லா கஷ்டங்களையும் அவர்களோடு இருந்த கூட்டணியினால் எனக்கு இழந்தது தான் அதிகங்கிறாரு. பாஜக கூட்டணியை மக்கள் இங்கே ஏற்கல, பாஜக முன்வைக்கக்கூடிய அரசியலை மக்கள் ஏற்கவே மாட்டாங்கன்னு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அவர் சொல்ல ஆன்மீகம் வேறு அரசியல் வேறுன்னு புரிந்த மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இவங்க வெறுமனே இந்துத்துவா வச்சு வெற்றி பெற முடியாதுங்கிறாரு. இன்றைக்கு இந்துத்துவாக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக பூமி ஆன்மீக பூமி, தமிழக பூமி தெய்வீக பூமி. தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று சொன்ன ஐயா தேவரையா அவர்கள் வழியில பாரதிய ஜனதா கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. தேசியத்தையும் தெய்வீகத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. தேசியமும் தெய்வீகமும் ஒரே சேர இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு பக்கங்கள். பாரதிய ஜனதா கட்சி அதை இரண்டு கண்களாக பார்த்து கொண்டிருக்கிறது. மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இன்று தமிழ்நாடு அரசாங்கம் இங்க அயோத்தியில கும்பாபிஷேகம் நடக்கும்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் வேணுமென்னே அந்த ஒளிபரப்பு, நேரடி ஒளிபரப்புக்கு தடை விதித்தார்கள். ஆனால் அதையெல்லாம் மீறி பொதுமக்கள் நேரடியாக அந்த நேரடி ஒளிபரப்பை பார்த்தார்கள், அன்னதானங்களை கொடுத்தார்கள். ராமர் கும்பாபிஷேகத்தை ஒரு திருவிழாவை போல தமிழ்நாடு முழுவதும் நடத்தினார்கள். அந்த எதிரொலி இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். மத்திய அமைச்சர் எல் முருகன் பங்கேற்ற நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் களம் 18 தேர்தல் சிறப்பு நேர்காணலின் முழு தொகுப்பு காலை 9:30 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது.